கொங்கு தமிழ், குடகு தமிழ், இனிமை தமிழ், எங்கள் தமிழ், சங்கத் தமிழ் கண்ட தமிழே, வீரத்தமிழ், வெற்றி தமிழ், சேரத்தமிழ், சோழத்தமிழ், பாண்டிய தமிழ் ஆண்ட தமிழே, மண்ணை தமிழ், விண்ணை தமிழ், உன்னை தமிழ், எண்ணெய் தமிழ் ஆளும் தமிழே. இங்கே வருகை தந்திருக்கிற ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும் குறிப்பாக நடுத்தர பருவத்து நல்லோர்களுக்கும் என் பணிவான வணக்கம். எனக்கு தெரிய தமிழை தவிர வேறு எந்த மொழிக்கும் இப்படி அடைமொழி போட்டு சொல்ல முடியாது. நீங்க எங்கேயாவது பார்த்துருங்களா? நம்ம சொல்றோம்ல, செந்தமிழ், செழுந்தமிழ், கன்னித்தமிழ், பைந்தமிழ் அப்படின்னு சொல்றோம்ல, ஆண்ட தமிழ் அப்படிலாம் சொல்றோம்ல. இங்கிலீஷுக்கு எங்கேயாவது யங் இங்கிலீஷ், பியூட்டிஃபுல் இங்கிலீஷ் அப்படிலாம் அப்படி கிடையவே கிடையாது. மலையாளத்துக்கு கிடையாது, தெலுங்குக்கு கிடையாது, உருதுக்கு கிடையாது, இந்திக்கு கிடையாது. ஹிந்தி தான், ஆங்கிலம் தான். ஆனால் என் தமிழ் தாய் இருக்கிறாளே, அவள் எத்தனை பரிணாமம் எடுக்கிறாள் என்பதற்கான அடையாளம் அல்லவா இது. குடும்பம்னா என்னங்க ஐயா? குடு பிளஸ் இன்பம் குடும்பம். இன்பம் கொடுக்கிற இடம் தான் குடும்பம். ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து மகிழ்கின்ற பருவம் நடுத்தர பருவம். ஈன்று புறந்தருதல் தாயின் கடன், சான்றோன் ஆக்குவது தந்தையின் கடன். கடன்பட்டு, கடமைப்பட்டு, இனிமைப்பட்டு, இனிமையை சேர்க்கின்ற பருவம், இனிமையை அனுபவிக்கிற பருவம் நடுத்தர பருவம். வசவ சொற்களையும் வீட்லயும் வெளியிலையும் வாங்குற ஒரு பருவம் எதுங்க? இளமை பருவம். அவனால சரியான அளவுக்கு புரிஞ்சிக்க முடியாது, சரியான கோணத்தில் அணுக முடியாது. அதனால வீட்லயும் சரி வெளியிலயும் சரி அவன் பிரச்சனைகளை ஆள்படுறதுனால அவனால இனிமை அனுபவிக்க முடியாது. படிக்கிற வயசுல அதிகமா சிரமப்படுறது, அதுக்கப்புறமா வேலை தேடுறது அல்லது காதலிக்கிறது, அதுவும் கஷ்டம். இது எல்லாமே படிச்ச லாபம். அவன் சைட் அடிச்சதுனால, காதலிச்சதுனால, அந்த சிரமப்பட்டதுனால கிடைக்கிற அந்த மனைவி, இது எல்லாம் எப்போ அனுபவிக்கிறான் அப்படின்னா ஒருத்தன் நடுத்தர பருவத்தில் தான் அனுபவிக்கிறான். பொதுவாக தீய பழக்கத்துக்கு அடிமையாகிற பருவம் இளமை பருவம். எப்போ அதிலிருந்து வெளியே வரான்னு கேட்டிங்கன்னா, நடுத்தர பருவத்தில் தன்னோட மனைவி வந்த உடனே, தனக்குன்னு குழந்தைங்க வந்த உடனே, குழந்தைகளுக்காக, தன்னோட மனைவிக்காக அவனோட பழைய கெட்ட பழக்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வந்துடுவான். அப்போது தீய விஷயங்களிலிருந்து வெளியே வரும்போது ஒரு மனுஷன் இனிமை அனுபவிக்க முடியும். 18 வயசு தம்பி ராஜா வயசில் போயிட்டு ஒரு பூவும் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்தான்னா அவனை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. இதே உங்கள் வயசில் போயிட்டு நீங்கள் பூக்காரம்மா கிட்ட பூவும் பக்கத்தில் ஸ்வீட் கடையில் போயிட்டு அல்வா வாங்கிட்டு போனால் உங்களுக்கே சிரிப்பாக இருக்கும். இல்லை, பூக்காரியை கொடுக்க மாட்டான். ஆனால் என்னோட வயசில் நான் பூக்கடைக்கு போகும்போது பூ கேட்க வேணாம், அந்த அம்மாவா கூப்பிடும், வீட்டுக்கு வாங்கிட்டு போப்பா தம்பி பூ. நடுத்தர வயசுல இந்த சந்தோஷத்தையும் சேர்த்து அனுபவிக்கக்கூடியது நடுத்தர வயசுலங்கய்யா. குழந்தை பருவன்றது 3ஆம் பிறை, அதுல அதிகமா நிறைவு இல்லை. வாலிப பருவன்றது வளர்ப்பிறை, அதுல ஒரு நிறைவு இருக்காது. முழு நிலவு அப்படின்றதுதான் நடுத்தர பருவம். அவனுக்கும் இனிமை, அவனோட சுத்தி இருக்கிற அந்த குடும்ப உறவினர்களுக்கும் இனிமை, சமுதாயத்திலேயும் ஒரு நல்ல ஒரு மதிப்பு அவனுக்கு கிடைக்கும். முதுமை பருவன்றது தேய்ப்பிறை, அப்படியே அந்த வெளிச்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். நடுத்தர பருவம் தான் முழு நிலவு. இந்தியாவின் எதிர்காலம் உன் கையில, வளரும் பாரதம் உன் உழைப்புல அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. யாரு? நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அவர் அப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன? அவருடைய அனுபவ அறிவு. அந்த அனுபவ அறிவு எப்ப கிடைக்கும்? முதுமையில. ஐயா இறந்த பிறகும் ஒரு இளைஞரை நம்ம எல்லாம் ரொம்ப உயர்வா பேசிட்டு இருக்கோம். அவர் யாருன்னா சுவாமி விவேகானந்தா. ஆனா அவருக்கு முன்னுதாரணம் யாரு தெரியுமா? அவருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹன்சர் அப்படின்ற ஒரு முதுமை. அப்போ ஒவ்வொரு இளமையின் உயர்வுக்கு பின்னாலேயும் ஒரு முதுமையின் முயற்சி இருக்கு, உழைப்பு இருக்கு. ஐயா 4 பேர் என்ன பண்றாங்களா, கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆள் என்ன பண்ணானா, கண்ணை கட்டிட்டு அதோட முன்னாடி தொங்கிட்டு இருக்கிறத புடிச்சு பார்த்து, என்ன இது ஏதோ தொங்குறது, ஏதோ மாதிரி இருக்கே அப்படின்னா. இன்னொருத்தன் பின்னாடி போய் புடிச்சு பார்த்துட்டு ஏதோ கயிறு மாதிரி தொங்குது அப்படின்னா. 3ஆவது ஆள் என்ன பண்ணானா, அதோட கீழே இருக்கிறத பிடிச்சி பார்த்துட்டு இது என்ன இது தூணு மாதிரி இருக்கு அப்படின்னா. ஆனா 4ஆவது ஆள் மட்டும் கண்ணை திறந்து பார்த்துட்டு அடடா இது யானை அப்படின்னா. இங்க இருக்கிற பல பேரு ஒரு குறிப்பிட்ட பருவத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இது இனிமே இது இனிமே இது இனிமேன்னு சொல்றாங்க. ஆனா முழுமையா அனுபவிச்சு இனிமையா வாழ்றது முதுமை பருவம் தான்.